සංඝරත්නයෙන් අවසරයි. ගණ්‍යතුකුරිය உலமாக்களே, இந்து மத பெரியோர்களே, கிறிஸ்தவ மத பிரமுகர்களே, தற்போதைய இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதியாகவும் எதிர்வருகிற செப்டம்பர் 21ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் ஒரு ஜனாதிபதியாக வரவிருக்கின்ற அதிமேதகு ரணில் விக்ரமசிங்க அவர்களே, இன்றைய இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற எமது நாட்டினுடைய வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி அவர்களே, அதே போன்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களான இஷாக் ரஹ்மான், அலி சப்ரி ரஹீம், அதே போன்று அண்மையில் ஒரு அமைச்சராக எமது இந்த பயணத்திலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை வெற்றி பெறச் செய்வதற்காக கட்சி என்றும் பாராமல், கொள்கை என்றும் பாராமல் தேசத்திற்காக ஒன்றிணைந்த கௌரவ அலி சாஹிர் மௌலானா அவர்களே, அதே போன்று எங்களுடைய முன்னாள் அமைச்சர் தயா கமகே, அனோமா கமகே உள்ளிட்ட மாகாண சபை உறுப்பினர் ஜமீல், அதே போன்று மாகாண சபை உறுப்பினர் ஸ்ரீயானி, இன்னும் பிரதேச சபையினுடைய தவிசாளர்கள் பலர் இருக்கிறார்கள். எங்களுடைய பொத்துவில் பிரதேச சபையினுடைய தவிசாளர் முன்னாள் தவிசாளர் எம்எச் அப்துல் ரஹீம், அதே போன்று கௌரவ உறுப்பினர் ஏபி சதகத்துல்லா அவர்கள் உள்ளிட்ட பல பிரதேச சபையினுடைய தவிசாளர்கள் இங்கே இருக்கிறார்கள். அதே போன்று உப தவிசாளர்கள் என பலரும் இங்கே இணைந்திருக்கின்ற இந்த தருணத்தில் எமது மண்ணுக்கும் இந்த தேசத்திற்கும் வலுவூட்டுவதற்காக அலை கடல் என திரண்டு வந்திருக்கின்ற என் உயிரிலும் மேலான பொதுமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய අන්பிන් පණිවු අස්සලාමු අලයිකුම් වණක්කම් ආයුබෝවන්. තව ටික මොහොතකින් අකුරණ රැස්වීම එකක් තිබුණා ජනාධිපතිතුමනි. SJB ගේ රැස්වීම. ඒ රැස්වීමකට ගියේ ශ්‍රී ලංකා මුස්ලිම් කාංග්‍රස් නායකතුමාට මේ වගේ මිනිස්සු ඔක්කොම ජනතාව ඔක්කොම වෙල්කම් කරලා නැහැ. ඌ කියලා එයාව බහින්න කියලා තමයි කියලා තියෙන්නේ. අකුරණ කියන්නේ නුවර කැන්ඩි ඩිස්ට්‍රික්ට් වලින් එයාගේ කොට්ටාස ආසන කොට්ටාස යට ඡන්ද දීපු මිනිස්සු. අද මොකද්ද වෙලා තියෙන්නේ? එතුමා කතා කරනකොට එයාව බහින්න කියන්නේ අපේ මුස්ලිම් ජනතාවට රව් හකීම් එපා කියලා තියෙනවලු. මේක ලොකු පණිවිඩයක්. இன்று அக்குரணை என்கின்ற சொந்த மண்ணிலே அவருடைய கண்டி மாவட்டத்திலே முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுப் ஹக்கீம் அவர்கள் எஸ்ஜேபியினுடைய கூட்டத்திலே பேச சென்ற போது அங்கே குழுமி இருந்த மக்கள் கூட்டம் அவரை பேச விடாதீர்கள், அவரை இறக்குங்கள் என்று கூறுகின்ற அளவிற்கு முஸ்லிம் மக்களினுடைய அரசியலை மிகவும் கேவலமான ஒரு நிலைக்கு கொண்டு வந்த தலைமைகளை விரட்டுவதற்கான தேர்தலும் இந்த 2024 ஜனாதிபதி தேர்தல் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முஸ்லிம் காங்கிரஸ், ஏசிஎம்சி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இந்த காங்கிரஸ் என்பதே இந்தியாவினுடைய அரசியலை கொப்பி பண்ணி வந்த இந்த காங்கிரஸ்கள் எல்லாம் மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரப் அவர்கள் எதற்காக உருவாக்கினார், எதற்காக அந்த விதையை தூவினார் என்கின்ற கொள்கைகளை மறந்து 2000ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இந்த அதனுடைய தலைவர் மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரப் அவர்கள் மறைந்ததன் பிற்பாடு 2000ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு இன்று வரையிலும் இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு இஞ்சி நிலத்தை விடுவித்திருக்கிறதா, ஒரு சிறு பிரச்சனையை முடித்திருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், வெறுமனை பாட்டை போடுவது, நடனமாட வைப்பது, வாக்குகளை சேகரிப்பது, உங்களுக்கு எல்லோருக்குமாக சேர்ந்து வாக்குறுதிகளை அள்ளித் தருவது அப்படியே சென்று விடுது. අතිගරු ජනාධිපතිතුමාට මම කියන්න ඕනේ මේ පොතුවිල් ජනතාව අවුරුදු 20ක් 25ක් මේ ජනතාවට මුස්ලිම් කාංග්‍රස්, ඒ වගේ සමස්ත ලංකා මහජන කාංග්‍රස්, ඒ වගේ කට්ටිය එවිල්ලා ඔබතුමාලාට අධ්‍යාපන කලාප දෙන්නම් කියලා පුරුදු වුණා. ඔබතුමාලාට අපි හොස්පිටල් එක අප්ග්‍රේඩ් කරනවා කියලා පුරුදු වුණා. බස් ඩිපෝ එක අප්ග්‍රේඩ් කරලා ඩිපෝ විදියට අපි හදලා දෙන්නම් කියලා පුරුදු දුන්නා. ඒ පුරුදු එකක්වත් මේ පොතුවිල් ජනතාවට කරලා නැහැ. මම ආඩම්බරෙන් ගෞරවයෙන් කියන්න පුළුවන් අතිගරු ජනාධිපතිතුමා රනිල් වික්‍රමසිංහගේ නායකත්වයේදී ජනාධිපතිතුමාගේ தலைமைத்துவத்தின் கீழ் පොතුවිලෙන් අපි බස් ඩිපෝ එක ලංකාවේ තියෙන සියලුම බස් සබ් ඩිපෝ එක වැහුවා. පොතුවිල් බස් ඩිපෝ එක සබ් ඩිපෝ ඉඳලා අපි ප්‍රධාන ඩිපෝ විදියට පත් කරලා තියෙන. ඒකට මම මේ ජනතාව වෙනුවෙන් අතිගරු ජනාධිපතිට ස්තුති කරන්න ඕනේ. බේස් හොස්පිටල් ලයින් මිනිස්ට්‍රි එකට ගන්න බෑ කියලා කිව්වා. නමුත් පොතුවිල් බේස් හොස්පිටල් අපි ටයිප් B ඉඳලා ටයිප් A එකට අප්ග්‍රේඩ් කරලා
ටයිපේ ඉඳලා දැන් ලයින් මිනිස්ටර්ට ගත්තා. දැන් ජනතාව සන්තෝෂෙන් ඉන්නේ. පොතුවිල් කියන්නේ පොතුවිල් කෝමාරි ලහුගල පානමේ. අපි එකමුතුවට ජීවත් වෙන්න මිනිස්සු. අපිට ජාති ભેද කුල ભેදයක් නැහැ. මම ආඩම්බරෙන් හැමතැනම කියනවලු. ලංකාවෙන් ජාති ભેද කුල නැතුව ඔක්කොම එකතුවෙන් ජීවත් වෙන්න තැන එකක් තියෙනවා නම් ලංකාවෙන් තියෙන එකම එකක් තියෙන පොතුවිල් කියලා මම ආඩම්බරෙන් කියනවා. ඒ පොතුවිල් ඉන්න සියලුම ජනතාවට අපි හොස්පිටල් දැන් ලයින් මිනිස්ට්‍රියටදී ඇවිල්ලා තියෙනවා නම් ඒකට උදව් කරපු අතිගරු ජනාධිපති රනිල් වික්‍රමසිංහට ඕගොල්ලන් ඡන්දෙ දාන්න ඕන කියන්නේ ඒක ඕගොල්ලන්ගේ වගකීමක්. நீங்கள் இவ்வளவு வருடமாக ஏமாற்றிய முஸ்லிம் காங்கிரஸ்களினுடைய அரசியலில் இருந்து விடுபட்டு இந்த சமூகத்தின் பிரச்சனையை தீர்ப்பதற்காக எம்மோடு தோள் நின்று எம்முடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு எமக்கு உதவி செய்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வாக்களிப்பது என்பது உங்களுக்கு கடமை. நீங்கள் அவருக்கு வாக்களிப்பது உங்களுக்கு கடமை. எனக்கு எந்த நாதியும் இல்லை. இந்த பொத்துவில் உட்பட இந்த பிராந்தியத்தில் உள்ள பகுதியில் அதாவது பொத்துவிலா இருக்கலாம், கோமாரியாக இருக்கலாம், ஊரணியாக இருக்கலாம், இந்த பொத்துவிலை சுற்றி இருக்கின்ற அனைத்து கிராமங்களினுடைய பிரச்சனையை ஒரு கிஞ்சித்துக்கும் கவனத்தில் எடுக்காத தலைமைகளை தான் நீங்கள் இவ்வளவு நாளும் பார்த்தீர்கள். இந்த 30 வருடத்தில் ஏதாவது சேவை செய்திருந்தால், இந்த 30 வருடத்தில் இந்த பிரச்சனைகளை தீர்த்திருந்தால் முஷர்ரப் என்ற ஒருவன் எம்பியாக கூட மாற்றிருப்பான். நான் வந்திருக்க முடியாது. நான் எம்பியாக ஏன் வந்தேன்? அந்த இடைவெளி இருந்ததால். அந்த இடைவெளியை பூர்த்தி செய்து உங்களுடைய பிரச்சனையை தீர்த்திருக்கிறேனா? நீங்க சொல்லுங்க. நான் அந்த பிரச்சனைகளை தீர்த்திருக்கிறேன் என்றால் அதற்கு வழி செய்தவர் அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்பதால் அவருக்கு வாக்களிப்பது உங்களுக்கு கடமை என நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதிகாரி ஜனாதிபதிතුමනි මුස්ලිම් ජනතාව අතුලෙන් දැන් ප්‍රශ්නයක් ඇවිල්ලා තියෙනවා. මොකද්ද කොන්දේසියනුවෙන් සහයෝගයක් දෙනවා කියලා. රිෂාඩ් බදියුදීන් කොන්දේසියක් 10ක් දාලා දුන්නා කියලා කියනවා. රවුෆ් හකීම් කොන්දේසියක් 10ක් සජිත් ප්‍රේමදාසත් එක්ක දාලා කියලා කියනවා. මම ඔබතුමාත් එක්ක ඉන්නවා. අතිගරු ජනාධිපතිතුමාට ගෞරවයක් කරනවා, ආදරයක් කරනවා. මම කිසිම කොන්දේසියක් එයාට කිව්වේ නැහැ. කිසිම ඇග්‍රීමන්ට් එකකට ගියේ නැහැ. ඒ යන්න ඕනේ. කිසිම කොන්දේසි ඇග්‍රීමන්ට් යන්නේ නැතුව තමයි මේ ගම්මානේ තිබිච්ච 95% ඉෂුව එක මම ඉවර කරලා තියෙන ඔබතුමාගේ උදව්වෙන්. ඒ නිසා කොන්දේසි ඕනේ. අපිට කොන්දේසි ඕනේ. අපේ කොන්දේසි කියන්නේ මෙතන තමයි අපි ඒක වෙන්නේ. எங்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான ஒப்பந்தம் என்பது இவ்விடத்தில் நடப்பதுதான். நாம் அவரை ஜனாதிபதி ஆக்குவது என்பது இந்த தேசத்திற்கு நாம் செய்கின்ற கைங்கரியம். முஸ்லிம் சமூகத்தின் நிலையை பாருங்கள். புத்தளம் மாவட்டத்தினுடைய வைத்தியசாலையை அவர் தரம் உயர்த்துவது அவருக்கு அவருடைய 10 நிபந்தனைகளில் ஒன்றாம். இப்பொழுது எங்களுடைய அலிசப்ரி கௌரவ அமைச்சர் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். பாலஸ்தீனத்தை தனிநாடாக பிரகடனப்படுத்தும் பிரேரணையை சஜித் பிரேமதாசாவிடம் கூறுகிறாராம். நீங்க எல்லாம் எம்பி இல்லையா? ஒரு பிரேரணையை கொண்டு வாங்கல. சும்மா பொய்க்குத்தானே போறீர்கள். நீங்களா எம்பி தானே? சஜித் பிரேமதாசா வந்து பாலஸ்தீனத்தை தனிநாடாக பிரேரணை போடணுமா? நான் உங்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன், முஸ்லிம் சமூகம் ஜாதி இன மத குலபேதம் இல்லாமல் இந்த நாட்டினுடைய அனைத்து சமூகத்திற்காகவும் பாடுபடுகிற ஒரு தலைவர் என்றால் ரணில் விக்ரமசிங்கவை தவிர வேறு எவரையேனும் காட்டட்டும். பாலஸ்தீன விவகாரம், பாலஸ்தீனத்திற்காக ஒரு சிறுவர் நிதியத்தை உருவாக்கி அதனூடாக பல்லாயிரம் மில்லியன் ரூபாய்க்கு டாலர்களை அனுப்பினார்கள் அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள். அன்று ஒரு நேர்காணலிலே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தவிசாளர் அமீர் அலி அவர்களிடம் கேட்கிறார்கள், பாலஸ்தீனம் தனிநாடாக 1987களிலே எமது நாடு ஏற்றுக்கொண்டு விட்டது. அதற்கு பிறகு ஒவ்வொரு யுஎன் அசம்பிளிலும் நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம், செக்யூரிட்டி கவுன்சிலில் ஆதரவு கொடுக்கிறோம், எல்லாமே இருந்தும் ஏன் நீங்கள் புதிதாக கொண்டு வரப்போகிறீர்கள் என்றதற்கு ஏசிஎம்சியினுடைய தவிசாளரின் பதில் என்னவென்றால், நாங்களும் அதை செய்யப்படாதா என்று கேட்கிறார். வெட்கமாக இருக்கிறது. வெறுமனே மக்களுக்கு நான் அதை அனுபவித்திருக்கிறேன். 52 நாளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அன்று பிரதமராக இருந்தார். அன்றைய காலகட்டத்திலே ஒப்பந்தம் செய்வது தொடர்பாக என்னிடம் கேட்கிறார். நானும் ஆசையோடு சொல்கிறேன், கல்வி வலயத்தை போட சொல்லுங்கள், அதே போன்று ஹெடோயாவை சொல்லுங்கள், எல்லாவற்றையும் எழுதினார்கள். அதில் ஒன்றையேனும் ஜனாதிபதியிடம் நின்று கேட்டு பெற்றிருந்தால் இந்த ஊர் இந்த சமூகம் உங்களின் பின்னால் நின்றிருக்கும். எந்த ஒப்பந்தமும் செய்யாமல் ஜனாதிபதியினுடைய நேர்மையை மதித்து, ஜனாதிபதியினுடைய திறமையை மதித்து,
ஜனாதிபதியோடு சென்று இந்த குறுகிய காலத்தில் இந்த 10 மட்டுமல்ல, அம்பாறை மாவட்டத்தில் ஏறக்குறைய 15 உரிமைசார் பிரச்சனைகளை நான் உங்களுடைய வாக்குகளை கொண்டு முடித்திருக்கிறேன் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்பதால் அவருக்கு வாக்களிப்பு என்பது நம்முடைய கடமை. இட் இஸ் அவர் டியூட்டி. நம்ம வாக்களித்துதான் ஆக வேண்டும். இன்று நிலைமைகளை பாருங்கள். எமது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வாக்களிக்க கூடாது என்பதற்கும் சஜித் பிரேமதாசா அல்லது வேறொருவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்கும் ஏதாவது வெளியிடான காரணங்கள் அவர்கள் இந்த முஸ்லிம் காங்கிரஸ் ஏனைய காங்கிரஸ் தலைமைகள் சொல்கிறதா என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். ஏசிஎம்சி தலைவர் என்ன சொல்கிறார்? ஏசிஎம்சி தலைவருடைய முதலாவது கருத்து, அவர் நன்றாக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது நல்ல பஸ் கொடுக்கிறார், அதே போல நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு சாமான் கொடுக்கிறார், அதால நான் ஆதரிச்சேன். வெக்கமா இல்லை? சில பவுண்டேஷன்ல இருக்கிற நிறைய பேர் நிறைய சாமான் கொடுக்குறாங்க. இந்த சாமான் கொடுக்கிறது, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கூலுகளுக்கு கொடுக்கறத பத்தி ஒரு கதை சொல்றேன். நான் அண்மையிலே அதிகாரி ජනාධිපති මාට කියන්න හැම ස්කූල් එකටම ගිහිලා අපි ස්මාර්ට් ටීවී දෙනවා කියලා විපක්ෂ නායකතුමා මොකද්ද කරේ? අතන ගිහිලා දේශපාලන කතා කරා. පොඩි ළමයෝ ඒගොල්ලන් රෙස්ට්‍රීම් එකට ඇවිල්ලා බලාගෙන ඉන්නකොට ස්කූල් ඇතුලෙන් ගිහිලා දේශපාලන කතා කරා. ඒක වැරදි. ඒ නීතියානුකූල නෙවෙයි ඒක. එතකොට මොකද්ද වුනේ? प्रिंसिपल यूनियन තීරණයක් ගත්තා මේ වගේ පාසල් ඇතුළට ගිහිලා දේශපාලන කතා කරන්න බෑ කියලා කිව්වා. ඊට පස්සේ මොකද්ද වුනේ? සමහර ස්කූල් වලින් තීරණයක් ගත්තා, සෝනල් ඔෆිසර්ස් තීරණයක් ගත්තා කවුරුත් ඇතුළට ගන්න නැහැ කියලා. ළඟදී උනේ අපේ honorable minister Ali Sabri එමෙතුමාටත් මේක කියන්න ඕනේ. ළඟදී සම්මානදොර ස්කූල් වලට මෙයා ස්මාර්ට් ටීවී එක දුන්නලු. ඒ ස්මාර්ට් ටීවී එක ෆික්ස් කරලා ඉවරයි. සෝනල් ඔෆිසර් කිව්වලු සජිත් ප්‍රේමදාසට මේකට එන්න බෑ. ඒක ඉලෙක්ෂන් කොමිෂනුත් කියලා තියෙන්නේ. ඒ වගේ මේ ස්කූල් ප්‍රින්සිපල් යූනියනුත් කියලා තියෙනවා නිසා එන්න බෑ කියලා කිව්වලු. මොකද්ද වුනේ අන්තිමේ? ඒ ස්කූල් එකට දීපු ස්මාර්ට් ටීවී ඔක්කොම ගලවලා ගියා. ලැජ්ජයි මේක. මේක ලැජ්ජයි. එයාට ඇතුළට යන්න බැරි නම් ඒක ගලවලා ගියා. மக்களை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். மக்களுக்கு கொடுத்த ஸ்மார்ட் டிவியை ஒரு தேர்தல் உபயமாக நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். நீங்கள் உள்ளே செல்ல முடியாது என்று தேர்தல் ஆணைக்குழுவும் அதிபர்கள் சங்கமும் முடிவெடுத்ததன் காரணமாக சம்மாந்துறையில் சைல் என்ன ஸ்கூல்ல பேர் என்னது தாருசலாம் என்ற ஒரு பாடசாலைக்கு கொடுத்த ஸ்மார்ட் டிவியை சஜித் பிரேமதாசா கலந்து கொள்ள முடியாது என்பதற்காக அதனை கலட்டி என்ன கொண்டு போன அவர் பாராளுமன்றத்தில் ரிஷாட் பதீனுக்கு கொடுத்த காசை வெட்டியாச்சாம், எனக்கு 300 மில்லியன் கொடுத்திருக்காமன்னு பேசுறார். அவரை நிலைமை அப்படித்தான். யாரு என்ன சொன்னாலும் பேசலாம்ங்கிற ஒரு நிலைமையில எனக்கு உண்மையாக ஞாபகத்துக்கு வந்த என்னன்னா கோட்டாபய ராஜபக்சங்கிற முன்னாள் ஜனாதிபதி தான் ஞாபகத்துக்கு வந்தார். யார் எதை சொன்னாலும் அதையே கேட்டு நம்பி நடக்கின்ற அந்த நிலைமை மிக பயங்கரமான ஒரு விஷயம். எனவே நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் செல்கிற வழியில் அப்படியே செல்கிற போது நமக்கு விடிவு உண்டு என்பதை நாம் பிராக்டிகலாக ஒத்துக்கொள்கிறோம். எல்லா கட்சிகளும் இந்த பொருளாதாரத்தை சரி செய்தவர் எங்களுடைய அதிமிக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்பதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. பின்பு என்ன பிரச்சனை? நாங்க வந்தா செஞ்சு காட்டுவோம். நல்லா செஞ்சு காட்டுவீங்க. நீங்க உங்களை எல்லோருக்கும் தெரியும், ஒரு வழுக்கு மரத்தில் ஏறுற மாதிரி ஒரு விஷயம் தான் இது. சித்திரை புத்தாண்டுகள்ல வழுக்கு மரம் இருக்கும். இந்த வழுக்கு மரத்தில் ஏற சொன்னா என்ன எல்லாரும் பார்த்தாங்க. சஜித் பிரேமதாசா பார்த்தார், அனுரகுமார பார்த்தார், எல்லாரும் பார்த்தாங்க. இவ்வளவு கிரீஸுக்குள்ள நாங்க எப்படி ஏறி அந்த கொடியை பிடிக்கிறது? எங்களால முடியாதுன்னு ஓடிட்டாங்க. எங்களுடைய ஜனாதிபதி ஒரு தனி ஒருவராக நின்று சின்னஞ்சிறார்களாகி எங்களையும் கூட்டிக்கிட்டு அந்த மரத்தில் ஏறி இப்ப கொடியை பிடிக்க போற நேரத்தில் இப்படி என்ன நாங்களும் வருவோம். இப்ப எங்களுக்கு சான்ஸ் தாங்க. ஏன்னா கிரீஸ் எல்லாம் வலிச்சு எடுத்தாச்சு தானே, பிரச்சனை எல்லாம் முடிச்சாச்சு தானே. நீங்க தெளிவாக புரிஞ்சோளுங்க. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிற்போடப்பட்டது சம்பந்தமாக நாம் பேச வேண்டும். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிற்போடப்பட்ட போது இல்லை நீங்கள் நடத்தியாக வேண்டும் என்று வீதியில் இறங்கி நின்று அவர்கள் போராடவில்லை. ஏன்? அன்றைய நிலையிலும் அவர்கள் ஆட்சியை பொறுப்பெடுப்பதற்கு அவர்களுக்கு துப்பில்லை. நாம் இப்போது பொறுப்பெடுத்தாலும் இந்த நாட்டை ஒன்றும் செய்ய முடியாது என்று ஓடி ஒளிந்தவர்கள். ஜனாதிபதி இப்பொழுது பொருளாதாரத்தை சீர் செய்து ஜீரோவாக இருந்த கஜானாவை நிரப்பி இப்பொழுது $7 பில்லியன் உயர்த்தி இன்னும் பல திட்டங்களோடு ஜனாதிபதி அவர்கள் இருக்கிற போது இப்ப நீங்க தாங்களை நான் செஞ்சு பார்க்கிறேன். මම ලස්සන කතාවක කියනවා නිව්ටන්ගේ කතාව එක. සමහර කට්ටිය කිව්වලු නිව්ටන්ට මෙයා මොකද්ද? මෙයා සයින්ටිස්ට්. ඇපල් එක අපි උස්සට දානවා නම් ඒක පල්ලෙහාට වැටෙනවා. මේක ග්‍රැවිටි අරක මේක කියලා මෙයා බොරු කියනවා එහෙම කියලා සයින්ටිස්ට්ලා කිව්වලු. එතකොට නිව්ටන් කිව්වලු හරි ඔයා මොකද්ද කියන්න යන්නේ කියලා. එතකොට අනිත් සයින්ටිස්ට්ලා කිව්වලු
දැන් ඔයාට කරන්න දේවල්ට වඩා මට හොඳටම කරන්න පුළුවන් කියලා කිව්වලු. අපේ සජිත් අපේ අනුර කුමාර වගේ ඒගොල්ලන්ත් කිව්වලු සයන්ටිස්ලා. හරි මෙන්න බිත්තර කියලා දුන්නලු බිත්තර එකක්. ඒ බිත්තරේ செங்குத்தா நிக்கிற அந்த ஒரு முட்டையை கொடுத்திருக்காரு. இந்த முட்டையை விழாம செங்குத்தா நிப்பாட்டுங்கன்னு சொல்லி அந்த நியூட்டன் கொடுத்திருக்காரு. அப்ப நியூட்டன் அந்த முட்டையை செங்குத்தா நிறுத்துங்கன்னு சொல்லி கொடுத்த உடனே நிப்பாட்டி பார்த்திருக்காங்க. முட்டை வந்து என்ன செங்குத்தா நிக்கல விழுது. அப்ப இது நீ பொய் சொல்லி ஏமாத்திரா எப்படி முட்டையை செங்குத்தா நிப்பாட்டுற அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கு உடனே நியூட்டன் சொன்னாராம் உடையாம அந்த அடிப்பாகத்தை கொஞ்சம் தட்டிருக்கார். தட்டி ஒரு தட்டையாக மாறினது பிறகு நிப்பாட்டி காட்டிக்கார். இப்படி செய்யறா நாங்க செய்வோம் தானே. இந்த சஜித்திர நிலைமையும் இந்த அனுரகுமார நிலைமையும் இப்படி செய்யறா நாங்க செய்வோம் தானே. தயவு செய்து மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாம் இப்ப எல்லாரும் பேச தொடங்கிட்டாங்க. செப்டம்பர் 22ஆம் தேதியும் வென்றால் எமது அதிமேத ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் ஜனாதிபதி, இல்லை என்றால் ஓரிரு மாதங்களுக்கு பிறகும் அவர் தான் ஜனாதிபதி. ஆனால் ஜனாதிபதி தெளிவாக சொல்லிவிட்டார், நான் செப்டம்பர் 22ஆம் தேதி ஜனாதிபதி ஆகுவேன் என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது. நீங்க வேற யாரையாவது தெரிவு செஞ்சீங்கடா என்ன விட்டுருங்க, நான் போயிடுவேன். எங்க போவார் அவர்? அவர் எங்க போவார்? இன்றைக்கு யூஎன் வாங்கும் செக்ரட்டரி ஆண்டு கை கட்டி நிக்க அவருக்கு முன்னால ஃபேக்டா இல்லையா? யாராவது ஒரு எதிர்கட்சிக்காரர் மறுக்க சொல்லுங்க பாப்போம். இந்த உலகத்தினுடைய சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஒரு தலைமை. அங்க ஒருத்தர் இங்கிலீஷ் பேசுறார். நான் கேள்விப்பட்டேன் 27ஆம் தேதி இதுக்குள்ள எஸ்ஜேபியினர் கூட்டம் போடையாமண்டு. அப்ப நான் எனக்கு மைண்டில் யோசிச்ச ஒரே ஒரு விஷயம் தான். இங்க இருந்து சொல்லியிருப்பாங்க சில அல்லக்கைகள் இங்க இருக்கிறாங்க. அதே போல கட்சி தலைவர்கள் என்கிற சில அல்லக்கைகள் இருக்கிறாங்க. சொல்லியிருப்பாங்க பொத்துவில் ஜலாலுதீன் ஸ்கொயர் அப்படி கரகாமு கொத்தனே அரை கிரவுண்ட் தேக்கு ಹೋಗು ಏಕೆ ಟೆಸ್ಟ್ ಮ್ಯಾಚ್ ಗ್ರೌಂಡ್ ದೇಕಿಲ್ಲ ಲೈಟ್ ತೀನಾನೆ सर टेस्ट मैच देखिला. टेस्ट मैच दे वन डे मैच दे वॉलीबॉल मैच ग्राउंड देखिला. इगुला कथा करला इवरा करන්න කොට විෂය 7 වෙනිදා ඉවරයි. ඒක කරන්න බෑ. ඒ නිසා நான் மக்களாகிய உங்களிடம் தயவு கூர்ந்து சொல்கிறேன். இன்று பாருங்கள், கௌரவ ரவுஃப் ஹக்கீம் அவர்கள், அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் முஸ்லிம் சமூகத்தை பற்றி பிழையாக பேசினார். முஸ்லிம் சமூகத்தினுடைய என்ன வயிற்றிலே வந்து இனவாதம் வளர்கிறது என்பதாக, கருப்பையில் இனவாதம் வளர்கிறது என்று சொன்னார் என்றெல்லாம் ஒரு புருடாவை விட்டார். எங்களுடைய அமைச்சர் அலி ஷப்ரி அவர்கள் சொன்ன விடயத்தையும் ஞாபகப்படுத்துகின்றேன். இனவாதத்தை கையில் தூக்கி கொண்டு இந்த அரசியல் செய்கிற வேலை சரி வராது. அனுரகுமார தொடர்பாக எங்களுக்கு வேறு வகையான கம்ப்ளைண்ட் உண்டு. அனுரகுமார திசாநாயக்கவும் ஒரு வேட்பாளர். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவர் மீது இருக்கின்ற மிக முக்கியமான குற்றச்சாட்டு, எங்களுக்கு இருக்கின்ற பயம் என்னவென்றால், அவர் நல்லவராக இருக்கலாம், ஆனால் எக்கானமியை நிமிர்த்தக்கூடிய வல்லவர் இல்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இது வெரி ஓப்பனான ஒரு நிலைப்பாடு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எங்களுடைய அவர்களுடைய ஆர்த்தகே ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லப்படக்கூடிய சுனில் ஹந்துன்னதி அங்க சுத்தி இங்க சுத்தி எலான் மஸ்க் யாருன்னு அவருக்கு தெரியாது. ஆர்த்திக காத்தகையான்னு சொல்றாரு. அவர்கிட்ட போய் நாட்டை கொடுத்தா என்ன ஆகும்? இன்றைக்கு பாருங்க, பேஸ்புக்ல எல்லாம் ஆன்லைனை பாவிச்சு நிறைய விமர்சனங்கள், எதிர் விமர்சனங்கள் செய்யறாங்க. இந்த இன்டர்நெட்டை கொடுத்தது யார் இந்த நாட்டுக்கு? அதிமேத ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. வெக்கமில்லை நாம பயன்படுத்துற இன்டர்நெட். இன்றைக்கு ஸ்டாலின் கனெக்ஷன் செஞ்சாச்சு. சஜித் பிரேமதாஸ் என்ன சொல்றார்? எலான் மஸ்க் மாதிரியான ஆட்களோடு நாங்கெல்லாம் ஒப்பந்தம் செய்யணும், அது அவருடைய கனவு. அனுரகுமார் என்ன சொல்றார்? அனுரகுமாரோட தரப்பு, எலான் மஸ்க் என்பவர் ஒரு பொருளாதாரத்தை என்ன கொலை செய்யக்கூடிய ஒருவர், இல்லாமல் ஆக்கக்கூடியவர். அப்ப அவருக்கு அதை பத்தி புரிதல் இல்லை. ரணில் விக்ரமசிங்க என்றாரு எலான் மஸ்கா உலகத்தின் முதலாவது பணக்காரனா? பிரச்சனை இல்லை, வாங்கும். என்ன விஷயம்? எங்களுடைய அதிமேத ஜனாதிபதி அவர்கள் அவரோடு பேசினார். அடுத்த கணம் இந்த நாட்டிற்குள் ஸ்டாலிங்கை கொண்டு வந்து மேலும் பல முதலீடுகளை கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தை செய்து இந்த தேசத்திற்கு வருவதற்கும் அவர் தயாராக இருக்கிறார். அதனால் தான் சொல்கிறோம், சர்வதேச ரீதியாக அனைத்து பிரபலமும் கொண்ட ஒரு தலைமையை நாம் கொண்டு வருவதா, அல்லது எதிர்காலம் பற்றி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெறுமனே தான் பேசுற இங்கிலீஷ் தனக்கே புரியாத ஒரு இங்கிலீஷ் பேசுறது, இப்படியான ஆக்களை கொண்டு வந்து இன்னும் ஒரு கோட்டா வேர்ஷன் 2 ஆக மாற்றி இந்த நாட்டை நீங்கள் நாசம் பண்ண வேண்டாம் என்று கேட்டு காலையிலிருந்து கலைப்போடு அதிமேத ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருப்பதனால் என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். අතිගරු ජනාධිපතිතුමාට ඒක ඉල්ලීමක් තමයි මම කරන්න ඕනේ. අපේ ජනතාව වෙනුවෙන් තිබිච්ච ඔක්කොම ප්‍රශ්නයට ඔබතුමා විසඳුම් දුන්නා. අපේ කලාපය දුන්නා, බස් ඩිපෝ දුන්නා, හොස්පිටල් අප්ග්‍රේඩ් කරලා දුන්නා. නමුත් අපි ටුවරිසම් ප්ලේස් මෙතන අරුගම්බේ තියෙනවා, හොටෙල් තියෙනවා. මම ආඩම්බරයෙන් කියන්න ඕනේ අපිට ජනාධිපතිතුමා සිංගප්පූරු ඉඳලා එක්ස්පර්ට්ලා අරගෙන ඇවිල්ලා මේ පොතිවිල් අරුගම්බේ කොහමද හදන්න ඕන කියලා මාස්ටර් ප්ලෑන් එක කරනවා. අපි මීටින් 4ක් ඉවර කරලා තියෙන්නේ. ඒ වගේ ලොං ටර්ම් එකට කල්පනා කරන ජනාධිපතිතුමා. ඒ නිසා අපිට තියෙන එකම එක ප්‍රශ්නයක්,
ඒක අනිවාර්යෙන් කරන්න ඕන ප්‍රශ්නයක් හෙඩෝයා ව්‍යාපෘතිය එක. අපිට වතුරු ප්‍රශ්නයක් තියෙනවා. බොන වතුරුත් නැහැ, ඉරිගේෂන් වතුරුත් නැහැ. ජනාධිපතිතුමා අගමැති කාලයේ තමයි කැබිනට් එකෙන් පස්වෙනි පාරක් ඩිසිෂන් එක අරගෙන තියෙනවා. මම එග්‍රීමන්ට් මුකුත් කරලා නැහැ ජනාධිපතිතුමාත් එක්ක කොන්දේසි මුකුත් නැහැ. එයි අපි මුස්ලිම් ජනතාවට ආරක්ෂාව ඕනද? ඒකට ජනාධිපතිතුමා ඒක කරනවා. අපි ඉල්ලන්න ඕනේ. ඒක පිළිගන්නවද ඔයගොල්ලෝ? පිළිගන්නවද? එග්‍රීමන්ට් ඕනේ. බොරුවකට අපි පාලස්තීන අතර මෙහෙම කරන්න කියලා අපි දෙන්න ඕනද? ඕනේ. වැඩ පිටිවලක් කරලා ඉවරයි. දැන් පාලස්තීන අතර දැන් පාසල් එකක් ජනාධිපතිතුමා හදලා දෙන්නත් දැන් ලේස්ති වෙලා තියෙනවා. ඒ නිසා එඩෝයා හරි දැන් කිව්වා. අස්සලාමු අලයිකුම් වරහමතුල්ලාහි වබරකාතුහු.